ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லா ட்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு துணி ஜாயின் பண்ணுவாங்கள்ல, அதை நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஹூக்கும் இந்த பக்கம் ஐயும் வரும். இந்த ப்ளவுஸை நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்கெல்லாம் கூட ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன். கடைசியாக தான் இதை நான் பண்ண போகிறேன். ஏன்னா நெக்கோட ஃபினிஷிங் வந்து கடைசியாக இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நெக்கில் இருந்து கிளாத் வராது. ஸோ இந்த பட்டியை பொறுத்த வரைக்கும் கடைசியாக தான் நம்ம பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த அளவில் ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன். 2 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கிளாத் எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? லென்த்து வந்து இப்போ இது வந்து ஹூக் பட்டி தைக்க போகிறோம் இல்லையா? லென்த்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் விட்ட மாதிரியும் கீழே கொஞ்சம் விட்ட மாதிரியும் லென்த் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 இன்ச் கிளாத் எடுத்திருக்கேன்ல, இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக அப்படி மடித்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சம் கிளாத் இருக்க மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போடுங்க. இந்த கிளாத்தோட மேல் பக்கத்தில் வச்சு தைக்கிறேன். இது வந்து ஹூக் பட்டிக்கானது. நான் சொன்னதே கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணிக்கணும்னு, மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம். ஓகேங்களா? அப்போ இதை இப்படி மடித்து ஒரு மேல் தையல் ஒன்று போடணும். கீழேயும் மடித்து அந்த மேல் தையலை ஃபினிஷ் பண்ணணும். பண்ணிட்டோமா? இப்போ இதை இப்படி மடிச்சுக்கணும். இப்போ ஹூக் பட்டி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக ஃபினிஷ் பண்ணதுனால இப்போ இங்கே இருக்கிற அந்த நெக்கோட லைன் வந்து பிரியாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை கடைசியாக பண்ணுறோம். இப்போ இதை ஹூக் பட்டி பண்ணியாச்சா, மேலே வச்சு உள்ளே மடித்தோம். இப்போ ஐப்பட்டிக்கு பாருங்கள், இது ஐப்பட்டி. அதுக்கும் அதே மாதிரி 2 இன்ச்சில் கிளாத் எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த சின்ன கிளாத்தை ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் 2 இன்ச்சு. இந்த கிளாத் வந்து நான் சொன்ன மாதிரி மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஹூக் பட்டியில் மேலே வச்சு உள்ளே மடித்தோம் இல்லையா? இதில் பாருங்கள், இங்கே உள்ளே வச்சு மேலே கொண்டு வரப்போம். அதே 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போடுறோம். மடித்து நம்ம அதில் இப்படி மடித்து மேல் தையல் போட்டோம்ல, அதே மாதிரி இதுலேயும் போடுறோம். போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே இப்படி திருப்பி கொண்டு வரும். இப்போ தான் இந்த கிளாத் இதுக்கு மேலே வரும். இது ஐப்பட்டி. இப்போ பாருங்கள், நெக்கோட ஃபினிஷிங் உள்ளே போயிருக்கு, தெரியுதா? இதை நான் அப்புறமா ஹெம்மிங் பண்ணிக்குவேன். ஃபினிஷிங் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த நெக்கு வந்து பிரிஞ்சு வராது நமக்கு. அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி ரெடி ஆகிடுச்சு.
ஹூக்கும் ஐயும் எப்படி தைக்கிறது ஈஸியாக த்ரெட்ஸை கட் பண்ணாமல் அப்படியே ஜாயின் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.